இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா பழத்திலையும் 50 ரூபா அதிகமா போட்டு வாங்கி, 50 ரூபா அதிகமா போட்டு நான் வாங்கிக்கிறேன். இருக்கிற எல்லா பழத்தையும் எடுத்துக்கிறேன். நானும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. யாரா நீ இங்க வந்து பழம் வாங்கிட்டு இருக்கப்பா? ஏவர்த்த கெடுக்குறீங்க ஒவ்வொரு கிலோ. அம்மா நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அம்மா கஸ்டமரை போய் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? பழம் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன்டா. போடா. கடையில நின்னுட்டு இத வரவங்கள அப்புறம் அடிச்சு விரட்டிட்டு இருக்கீங்களா என்ன? அவன் மண்டையை அவன் வர்றான், அவனை போய் நம்புறீங்க. நான் மொத்தத்துல வாங்கிக்கிறேன்றா. இருக்கட்டும், நீ மொத்தமா கூட வாங்கிக்கப்பா. வரவங்கள கை நீட்டிட்டு இருப்பியா நீ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரிய புள்ளிமா, நான் நீ ஏன் கவலைப்படுற? 400 ரூபா போட்டு ரேட்டு கொடுத்துரும். சாப்பிட்டு கொடுத்துட்டு சொன்னு சொல்லிடு. அம்மா இதெல்லாம் சாம்பிள் தான். எல்லாம் இல்ல வண்டி வர சொல்லியாச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஐயோ அப்படியா? மனசை போட்டு கோபிக்காதீங்க. வர்ற ஆளுகள்ட்ட நல்லா பார்த்து வியாபாரம் பண்ணுங்க. என்ன குடுறாமோட படத்தை எல்லாம் ஒவ்வொரு வெட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். மரியாதை கட்டு தரும். மரியாதை எல்லாத்துக்கும் பணத்தை காசு வச்சிருப்போம். என்ன சொன்ன? என்ன சார் வண்டி வருது எல்லா படத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களா? இருக்கிற எல்லா படத்தையும் என்ன பேசுறீங்க? என்ன நக்கா தெரியுதா? அக்கா அக்கா நொக்கான்னு இருக்க. மரியாதை கட்டு போயிடும். Hi guys, நீங்க முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கேன். ஆல் ஐஸ் ஆன் மீ. எல்லாரோட கண்ணு என் மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட கண்ணு உங்க மேல பட போகுது. என்னதான் பாக்குறீங்க? ஆல் ஐஸ் ஆன் மீ அப்படிங்கிற ஒரு ஷாப் பெங்களூர் லொகேட் ஆகாங்க. இவங்க வந்து டி-ஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வந்து என்ன டிசைன் கொடுக்குறீங்க, என்ன போட்டோஸ் கொடுக்குறீங்களோ அந்த போட்டோஸ் அண்ட் டிசைன் என்ன நேமா இருந்தாலும் சரி, என்ன கலரா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த டி-ஷர்ட்டை அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்ல, வேற லெவல்ல பண்ணி தராங்க. நீங்க என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு போட்டோ போடணும், இல்ல உங்களுடைய அண்ணன் தம்பி யார் போட்டோ வேணாலும் இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச நடிகர் போட்டோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள்ட்ட ஆல் டைப் ஆஃப் டி-ஷர்ட் இருக்கு. நீங்க வந்து எந்த டி-ஷர்ட், அதாவது உங்களுக்கு போலோ டி-ஷர்ட் போடணும், இல்ல ஒரு ஃபுல் ஹேண்ட் டி-ஷர்ட், இல்ல ஆஃப் ஹேண்ட் டி-ஷர்ட், இந்த மாதிரி டி-ஷர்ட் வெரைட்டிஸ்ல எந்த வெரைட்டி டி-ஷர்ட்டா இருந்தாலும் சரி, அதுல வந்து உங்களுக்கு ஏத்த பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னா இவங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சரினா வந்து உங்களோட பிராண்டோட நேமை போட்டு சூப்பரா பிரிண்ட் பண்ணி உங்க கம்பெனி டி-ஷர்ட் மாதிரி பக்காவா பண்ணி தருவாங்க. சோ ஆல்ரெடி உங்கள்ட்ட ஆன்லைன்ல ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. சோ உங்களுக்கு இது தேவைப்படுச்சுன்னா உங்க கம்பெனி நேமை பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏத்த டிசைனை நீங்க பிரிண்ட் பண்ணி டி-ஷர்ட்டா நீங்க போட்டுக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம எல்லா ஊர்லயுமே திருவிழா நடக்கும்போது ஒரே கேங் மாதிரி பிரிண்ட் பண்ணி போடுவோம். சோ அந்த மாதிரியான டி-ஷர்ட்டும் கண்டிப்பா உங்க பிரிண்ட் பண்ணி தராங்க. பிளஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நிறைய டி-ஷர்ட் வந்து இவங்க பிரிண்ட் பண்ணி தராங்க. சோ இவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுக்குறேன், அந்த டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ்டா டி-ஷர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. செக் பண்ணிக்கோங்க. பழக்கடையில் ஒரு பயங்கரமான ஃப்ராங்க் ஒன்று பண்ண போகிறோம். சரியான பிளான் எங்கள் அம்மா தான் பண்ண போகிறோம். ஆமா பழம் எவ்வளோம்மா? ஆப்பிள் கிலோ 300. மாதுளம்மா 250. சாத்துக்குடிமா 90. இப்போ ஆப்பிள் எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 15 கிலோ. ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. விலைவாசி எப்படி இருக்கு? நம்மளுக்கு ரேட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து கார்பரேட் ஈவெண்ட்லேருந்து வந்திருக்கோம். ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு மதுரை மாட்டுத்தாவணிக்கு. இப்போ 6 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்கிற ஆப்பிள் இது எத்தனை கிலோ? நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்க? 350 ரூபான்னு நான் எடுத்துக்கிறேன். 350 ரூபா ரேட்டு போட்டு நான் எடுத்துக்கிறேன். மாதுளை எவ்வளோ விற்கிறீங்க? 250னா நான் ஒரு 300 ரூபா போட்டு எடுத்துக்கிறேன். இது எத்தனை கிலோ இருக்கும்? இது ஒரு 12 கிலோ இருக்கும். அதான் இது மட்டும் இல்லை, இருக்கிற பழமே சரி. தர்பூசணி எத்தனை இருக்கும்? அது வந்து கிலோ கணக்கு. இல்லை மொத்த குவான்டிட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. மொத்தமாக எடுத்துக்கிறேன். மொத்தமாக எடுத்துக்கிறேன். இது ஆரஞ்சு 220.
பரவாயில்ல. இப்போ ஈவெண்ட் நடக்கிறதுனால இப்போ மொத்த பழமும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம டெம்போ வண்டி வர சொல்லியா, கார்லயே எடுத்துடலாம், ஒரு இதில் போட்டு எல்லாமே நான் பேக்கிங் எடுத்து வர சொல்லியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா பழத்தினையும் 50 ரூபா அதிகமாக போட்டு வாங்கி, 50 ரூபா அதிகமாக போட்டு நான் வாங்கிக்கிறேன். இருக்கிற எல்லா பழத்தையும் எடுத்துக்கிறேன். வியாபாரத்துக்கு வேணுங்களா? புரியல. எனக்கு வியாபாரத்துக்கு வேணுங்களா? ஏம்மா இங்க 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு எல்லா பழத்தையும் எடுத்துக்கிறேன்றேன். தர்பூசணில இருந்து, கிர்னில இருந்து, அண்ணாச்சில இருந்து, ஆரஞ்சு எல்லாத்தையும் ஒரே டைமா. நான் போன் அடிச்சு நான் வர சொல்றேன், ஆள் வர சொல்றேன். நம்மளுக்கு இது ஒரு மேட்டர் கிடையாது. வேற என்னென்ன பழம் இருக்கு? இது அண்ணாச்சி எவ்வளவு வருது? 100 ரூபா வருது, கிலோ 100 ரூபா. அண்ணாச்சி 100 ரூபா. 100 ரூபா வருது. எல்லாத்தையும் கடிச்சு பார்த்து சாப்பிட்டு பாக்குறீங்க. என்னம்மா எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பாக்குறீங்க? மொத்தமா கார்பரேட் ஈவெண்ட் இல்ல, தப்பா வாங்கிட்டு போயிட்டா ஐயோ பெரிய பஞ்சாயத்து ஆகி போடும் நினைச்சிட்டு இருக்கீங்க. எடுக்கிறவங்களே பொறுக்கி எடுக்க விட மாட்டோம், நீங்க சாப்பிட்டு பாக்குறீங்க. எல்லாத்தையும் எல்லாத்தையும் இது என்னதியா? ரொம்ப காஸ்ட்லிப்பா. அம்மா பேங்க்ல போடு. பேங்க்லயா? தரமா இருக்கு. இப்ப போதும்பா, இது விலை உயர்ந்ததுப்பா. நம்ம என்ன ரேட்டு போட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா? ஏம்மா நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க. இது சேர்த்து பில் போடுங்க. இப்ப என்ன எடை போட்டுடலாமா? போட்டுடலாமா? இடம்லாம் வேண்டாம். இது நம்ம வண்டி வந்துடும், அப்படி அப்படியே எடுத்து வச்சு அப்புறம் ஏற்கனவே கடிச்சிருக்கு. டேஸ்ட் போகிறோமா எல்லாமே இடம் போட்டுக்கிறான். எத்தனை 10 கிலோ இருக்குமா? ஆமா 10 கிலோ இருக்குமா? வாங்கிக்கிறோம் விட. அம்மா எல்லாமா இருக்கா? நான் வண்டி எடுத்து சொல்லிடுறேன், இடம் போட்டேன். நான் கையோட 27 தெரியுது. சரி சரி. ஜிபே பண்ணலாமா, கேஷா வாங்கிக்கிறீங்களா? கையில ரூபாயா கொடுக்குறியா? ரூபா கொடுத்துட்டேன். ஆமா ரூபாய் கொடுக்குறேன். சரி ஓகே. அம்மா இருக்க எல்லா பழத்தையும் எடுத்துக்கிறேங்க. நீங்க வந்து வேற ஸ்டாக் ரீஸ்டோர் பண்ணிக்கீங்க. ஹலோ ஒரு கிலோ அது ஒரு அரை கிலோ. 220யா? 220 ஒரு அரை கிலோ. சரி ஓகே ஓகே, வண்டி அனுப்பிச்சிரு. அம்மா என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ கேட்கறேன். அம்மா வண்டி வருமா? நானும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. யாரா நீ இங்க வந்து பழம் வாங்கிட்டு இருக்கப்பா? ஏவர்த்த கெடுக்குறீங்க ஒவ்வொரு கிலோ. அம்மா நான் இல்ல நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அம்மா ஏய் ஜம்பா எங்களுக்கு வண்டி கடையில ஆளு வச்சிருக்க பழம் வாங்க வந்தா? இருங்க. போ நான் பழம் எல்லாத்தையும் நான் மொத்தமா ஆயிட்டேன். ஒரு வண்டி தான் பாக்குறேன் இவ்வளவுதான். போடா நீ. என்னங்கப்பா? அம்மா நான் தான் உங்களுக்கு பத்தி வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். நீ ஏன் நீங்க ஒவ்வொரு கொடுத்து ஒவ்வொரு கிலோ கொடுத்தா இது எவ்வளவு? இது 7 கிலோ 300 ரூபா. 350 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்டா. இப்ப நாளைக்கு வர வேணாமாப்பா? இப்படி போட்டு விரட்டிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கிலோ தானே கேக்குறாங்க. அடிக்க வர போறீங்க. அம்மா அடிக்கிறது கிடையாது, அடிச்சு விரட்டினாதான் நம்ம கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு பெரிய பெரும்புள்ளி தெரியுமா? நான் ஊருக்கே அட்வைஸ் போடுறாரு, ஊருக்கே நான் பெரும்புள்ளி. நான் வந்து என் முன்னாடி அவன் பழம் வாங்கிட்டு போறானா அவனுக்கு எவ்வளவு திமிரு. நொறுக்கி எடுத்துருவோம். நான் ஒரு கிலோ நான் என்ன பத்தி தெரியாது. பழம் நல்லா இருக்குமா? தரமா இருக்கு, தரமா இருக்கு, நல்லா இருக்குமா? சாப்பிடுறீங்களா? தரமா இருக்கு. வண்டி வருதா? வண்டி வந்துடுறேன். இது 5 கிலோ இருக்குங்களா? இது ஒரு 10 கிலோ இருக்குமா? இது எத்தனை? இது என்ன? இது வந்து ஒரு 25 கிலோ இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். நீ என்ன சில்லறையா பாத்துட்டு இருக்கிற நீ?
என்னம்மா ப்ளம்ஸ் கேக்குறாங்கப்பா, கொடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். நான் அந்த பழம் தான் வேணும். அதுவும் நான் போ நீ போ பழம் எல்லாம் நான் வாங்கிட்டு போ போடா போடா. கஸ்டமரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பழம் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன்டா போடா. கடையில நின்னுட்டு இல்ல வர்றவங்களை அப்புறம் அடிச்சு விரட்டிட்டு இருக்கீங்களா என்ன? அவன் மண்டையை அவன் வர்றான், அவனை போய் நம்புறீங்க. நான் மொத்தத்துல நான் வாங்கிக்கிறேன்றா. இருக்கட்டும், நீ மொத்தமா கூட வாங்கிக்கப்பா. வர்றவங்களை கை நீட்டிட்டு இருப்பியா நீ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரிய புள்ளிமா, நான் நீ ஏன் கவலைப்படுற? வண்டி எப்பதான் வருது? வண்டி வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற? எவ்வளவு நேரம் நீங்க சொல்லுவீங்க, எல்லாத்தையும் எடுத்து 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 இப்படி நறுக்கி வைக்கிறீங்க. வண்டி வருதுன்றீங்க. அண்ணாச்சி கிலோ அண்ணாச்சி கிலோ 90 ரூபா, 150 ரூபா வரும். இதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? நான்ப்பா நீ பாத்துற நீ 50 ரூபான்ற 200 ரூபா. அதெல்லாம் நீ பேசாத. நீ அத பேசாதீங்க. நான் பண்றேன்ல. ஏப்பா இப்ப என்ன பண்ண போற? எங்க எடுத்துட்ட? இருமா, ஏமா நீ அவசரப்படுற? நான் ஒரு பீஸ் எடுத்துட்டு போறேன். ஆனா இதுலயே சேர்த்து பில் போட்டுருங்க. என்ன ஏப்பா எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வைக்கவா? ஆளு வரட்டுமா? 10 பேர் ஆள் வராங்க. எல்லாத்தையும் நான் பில்லு போட்டு கொடுக்க போறேன். இந்த பாருங்க, கஸ்டமர் 50 ரூபா கம்மியா 300 ரூபா 300 ரூபாய் எனக்கு 350 ரூபாய்ங்க. சரி, கார்பரேட் ஈவெண்ட்மா, எத்தனை லட்சமா கொடுத்து ரெடியா இருக்கோம் நாங்க. அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன பொழக்க தெரியாத பொம்பளையா இருக்கீங்களா நீங்க? இந்த காலத்துல இப்படியோ? அவன் 1/2 கிலோக்கு 1 கிலோ அடிச்சிருந்தீங்க, அவனை போய் கேட்டுட்டு இருக்கியா? சார் சாம்பிள் வாங்கிட்டு சொன்னாங்களா? வண்டி வர சொன்னீங்க. வண்டி அன்னைக்கு சாம்பிள் இப்போதைக்கு வேணாம் சொன்னாரு. வண்டி வந்துட்டு இருக்கா? வண்டி வந்துட்டு சரி 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 சரி. சாம்பிள் கொஞ்சம் வேணாம், சாம்பிள் வாங்கிட்டு சொன்னாரா? கொஞ்சம் வேணாம் சொன்னாரு. அதையா ஈவெண்ட் நடக்குதுல, அதுல சாம்பிள் வாங்கிட்டு சொல்லிக்கிறாங்க போல. அம்மா இப்போ நான் ஒவ்வொரு இதாக எடுத்து வச்சிடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணிக்கோங்க. உங்களா தம்பி இது ஒரு பழவை பூசணியில் இதுல ஒன்று எடுத்து போட்டு தருப்பு. இது எல்லாத்தையும் கணக்கு சேர்த்துக்கங்க. மொத்தமா நான் பில்லு போட்டுறேன். அது சாம்பிள், ஏன்னா ஈவெண்ட் எல்லாமே பெரிய இல்ல, பிக் ஷாட் வராங்க. எப்படி ஆப்பிள்ல 4 ஆப்பிள்ல 4 வச்சுங்க. ஒரு கிலோ சேர்த்துக்கங்க. நீ எக்ஸ்ட்ரா 2 கிலோ கூட போட்டுக்கங்க. அது பிரச்சனை இல்லை. கார்பரேட் தானே, நம்மளா காசு கொடுக்க போறோம். அங்க முதலாளி தானே காசு கொடுக்குறாங்க. வண்டியில காசு கொடுத்து எடுத்து வந்துட்டு இருக்கு 3 மாதுல பாத்துக்கங்க. 3 மாதுல அம்மா பீப்பத்துல நமக்கு ஆகாதுமா. நீங்க என்ன பண்ணுங்க, நான் குறைச்சு எடுக்கிறேன். நீங்க 2 கிலோ போட்டுங்க. நம்ம 15 கிலோ போட்டோம்னா 17 கிலோ போட்டுங்க. அதை பத்தி நீ ஒன்னும் பயப்படாத. அம்மா இதெல்லாம் 4 அண்ணாச்சுன்னா 3 கிலோ போட்டுக்கங்க. ஒரு பழத்துக்கு 3 கிலோ போட்டுக்கங்க. எடுத்தீங்களா? எடுத்துட்டியா? அந்த பை அந்த பையில எடுத்தீங்களா? மாம்பழத்துல ஒரு 10 மாம்பழத்தை எடுத்து போட்டுக்க. எல்லாத்தையும் 5 கிலோ சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் எடுத்து இந்தா. அம்மா இங்க பாருங்க, கிலோ வந்து 350 ரூபா சொன்னீங்களா? 300 ரூபா சொன்னீங்களா? 400 ரூபாய் போட்டு 400 ரூபா போட்டு ரேட்டு கொடுத்துரும். சாப்பிட்டு கொடுத்துட்டு சொன்னேன்னு சொல்லிடு. அம்மா இதெல்லாம் சாம்பிள் தான். எல்லாம் இல்ல வண்டி வர சொல்லியாச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். திருப்திமா, நல்ல ஃபுல் கட்டு, நல்ல சாப்பாடு. அம்மா ஒரே நாள்ல நீங்க பணக்காரங்களாகும். இப்ப இது எவ்வளவு ஆப்பிள்? 300 ரூபா. 500 ரூபாய் போடு. 10 கிலோ ஒரு 15 கிலோ வருமா? 18 கிலோ போடுங்க. கார்பரேட் காரதான காசு கொடுக்குறான். அந்த ஈவெண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். மாசத்துக்கு 4 ஈவெண்ட் பண்றேன் நான். எல்லா பழத்தையும் எடுத்து நானே உங்களுக்கு வியாபாரம் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு ஹோல்சேல் மாதிரி பண்ணுங்க. ஆனா என்ன, மத்தவங்களுக்கு விற்கிறதோட எனக்கு 50 ரூபா சேர்த்தா விற்க சொல்றேன், கம்மியா விற்க சொல்லுங்க. அப்புறம் இதை விட உங்களுக்கு என்ன இது வந்துடும் உங்களுக்கு.
வியாபாரமும் நான் வந்து பெரும் புள்ளி. போன் அங்க இந்த ஈவெண்ட்ல இருந்து வராங்க, வண்டி வரணும்னு சொன்னாங்களா? ஹலோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார் நான் இங்க ஆல்ரெடி எல்லாமே சார். என்ன சார் கடைசி நேரத்துல இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன சார் பண்றீங்க? சார் இங்க பாருங்க சார், இப்ப வண்டி வந்துட்டு இருந்துச்சு, வண்டி என்னாச்சு? ஐயோ அப்படியா? சார் வாங்கிக்கலாம் சார். இப்போ என்ன சார், நீங்க வண்டி அனுப்பி விடுங்க சார். சார் ஈவெண்ட் சொல்லியிருக்கல, ஈவெண்ட் வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு. பழத்தை எடுத்து வைக்கலாம்னு நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு தானே இருந்தோம். 150 இதை 400 பிளான் பண்ணியிருந்தோம்ல, 4 கிலோ போலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பண்ணிருந்தோம் இல்லையா? ஈவெண்ட் கேன்சல். நம்ம கையில என்னமா இருக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நல்லதை நினைக்கிறோம். ஆனா நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அக்கா, ஆனா நீ அண்ணா தம்பியை மட்டும் மறந்துடாதீங்க. நான் வந்து வருஷத்துக்கு 100 ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ஒரு பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது. நான் வந்து இன்னும் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வரும்போது பொய்யால இருக்கிற எல்லா பணத்தையும் ஒரே டைம்ல நான் வாங்கிட்டு போகல. நான் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. நான் வந்து யாரும் காட்ட வேண்டிய நிலைமை இருக்கு. அக்கா, மனசை போட்டு கோபிக்காதீங்க. வர்ற ஆளுகள்ட்ட நல்லா பார்த்து வியாபாரம் பண்ணுங்க. என்ன என்ன பார்த்தா என்ன எடுத்திருக்கா? நிறைய கட்டு போயிடும். என்ன நீ பாட்டுக்கு வந்தா எல்லா பழத்தையும் எடுத்து கடிச்சுட்டேன். ஏன்னா இழுச்சாச்சு தெரிஞ்சா உனக்கு. இந்தாரு என் பசங்க அப்படியே நாய் நலவழிஞ்சு போயிருவா. உனக்கு மரியாதை கட்டி போயிடும். அக்கா செலிபிரிட்டி ஊர்ல பெரும் புள்ளி. சிறுபுள்ளியா இருந்திருப்பா. குருராமோட படத்தை எல்லாம் ஒவ்வொரு வெட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். மரியாதை கட்டு போயிடும். மரியாதை எல்லாத்துக்கும் பணத்தை காசை வச்சுக்கிட்டோம். அவுத்து வச்சு அங்க கேன்சல் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? அந்த போய் நீ போய் கேள்றா. நாங்க வட்டிக்கு வந்துட்டு அந்த படத்தை எடுத்துட்டு போவியா? மரியாதை உள்ள உட்காரி அந்த பசங்க வரச்சொன்னு வச்சுக்க. என்னடா சொன்ன? என்ன வண்டி வருது, எல்லா படத்தையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களா? இருக்கிற எல்லா படத்தையும் என்ன பேசுறீங்க? மரியாதை நீ எடுத்து கொடுத்தா அந்த படத்துக்கு காசு வச்சு போற மாதிரி. எதுக்கு? அக்கா ஏங்கடா காசு கிடையாதுக்கா. காசு கிடையாது. நான் ஈவெண்ட் நடத்துறாரு. என்ன ஈவெண்ட் மயிறு நிறுத்திக்க? என்னடா எனக்கு இது சம்பந்தம் கிடையாது. அவன் ஓனர் ஏமாத்திட்டாங்க. கொதற மாதிரி எல்லாத்தையும் கொதறி வச்சுட்டு தின்னதுக்காக காசு வச்சு போற பையில கொடுத்து விட்டேன்டா. என்னடா சாப்பிட்டு மயிறு நிறுத்திக்க? காசை வைக்கிறியா இல்லையா? தின்னதுக்கு அந்த எடுத்துட்டு போய் காசை கொடுற மாதிரி. சரிக்கா சரி. இது எவ்வளவு பில்லு போடுக்கா? அந்த பையில கொடுத்ததுக்கு 2000 ரூபாய். சரி. இப்ப நீ தின்ன வச்சிருக்க பாரு, அதுக்கு ஒரு 700. இது எதுக்கு அப்படிங்கிற? இது எதுக்கு அப்படிங்கிற? என்ன நக்கா தெரியுதா? அக்கா நானே அக்கா நொக்கான்னு இருக்க. மரியாதை கட்டு போயிடும். அக்கா கடை என்ன வேண்டிய சொல்லுங்க. நீ வாங்குற பணத்தை கொடுக்குற துப்பல நீ கடை வாங்குற மாறைய பாரு. இது எவ்வளவு? 2700 ஆகுது. வைக்கிறியா இல்லையா? சரி காசு 2700 ரூபா. 2700 வச்சிட்டு தங்கிருந்த நகரம். நான் ஒரு பழம் எடுத்து திங்கலாமா? எல்லாத்துக்கும் நீ தின்ற. எல்லாத்தையும் தின்னுட்டேல. எல்லாம் தின்னுட்டேலடா. பாக்கறப்பட்டேல. காசை வச்சிருக்க மரியாதை. சரி ஜிபே எடுத்துவாங்க. நான் ஒரே ஒரு பழம் மட்டும். அதுக்கு நீ ஓடி போயிருவா. மரியாதை காசை வச்சு போறாங்க. காசா கொடுத்துருந்து சொல்றீங்க. காசா போடாமல. அக்கா நீ நான் இங்க பாருங்க. நாளை மறுநாள் எனக்கு ஒரு ஈவெண்ட் வருது. அங்க வந்து ஒரு எல்லா பழத்தையும் நான் எடுத்துக்கிறேன். ஆப்பிள்லாம் 1000 ரூபாய் கிலோன்னு எடுத்துக்கிறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. இருக்கிற வாங்குற துப்பல்ல
ஏமா இங்க பாருங்க பழத்துக்கு காசு கொடுக்குறாங்க. ஆமா. பழத்துக்கு காசு கொடுக்கறதுனால பெரிய ஆளுக்கா? என்ன பெரிய ஆளா? நான் பெரிய ஆளுங்க. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நான் உன் கூட வந்து இருக்கல, உன் கூட்டாளி தானடா. அங்கிட்ட அவன் பெருச்சாளிக்காவா? அப்பா சொன்னா வச்சுக்கோ, நறுக்கி விட்டு போடு. மரியாதை காசை வச்சுட்டு போயிரு. சரி சரி நான் தந்துடுறேன். ஜிபே நம்பர் சொல்லுங்க. ஜிபே நம்பரா? எனக்கு இந்த ஜிபே கீபே வேணாம், கையில காசை வச்சுட்டு போடி. மேல என்ன நீ என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க? நீ சரி சரி நான் காசா எடுத்து வர அப்படி கிளம்பிருக்காங்க. ஒரு பேண்ட் சட்டையை போட்டு நீங்க மாற கட்டிக்கு போன் வேற வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டாங்க. அங்க இருந்து பழம் வாங்குறேன். கூட்டாளி எடுத்து வாடா, பழத்துல காசு எடுத்து வாடா. வந்தா பாரு மூஞ்சி மாற கட்டைங்க. பழத்துக்குள்ள காசு வரணும் அவ்வளவுதான். எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா ஏத்து பேசுற? இல்ல கை நீட்டி பேசுற? அவளை அப்படி ஆளா நீ? சரி பழம் வரணும் அவ்வளவுதான். பழம் வந்து மோகர கட்டையில பாரு. என்னடா என்ன ஏத்து பேசிட்டு வந்துட்டான் பாரு. ஏண்டா கூட்டாளியாடா நீ? ஏண்டா வந்து பையன் தூக்கிட்டு அவ்வளவு பழத்தை அள்ளிட்டு போயிட்டு இங்க பாரியா அந்த பழத்துக்கு காசு கொடுத்துறேன். அந்த பழம் இந்த பழம் ஏன்டா பேசாத? ஏற்கனவே வரவங்க போய் அடிச்சு விரட்டி விட்டுட்டு இப்ப இந்த பழத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறத கொடுத்துட்டு போறேன். அதுக்கு காசு கொடுத்தோம். அதுக்கு இதுக்கு என்ன நீ பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? 2700 இது ஸ்கேனர் எடுத்தோம். 2700 தானே? 2700 என்னம்மா நான் பண்றேன். நீ ரொம்ப பேசாத, மேல காசை போடுமாடா. இப்பாட்டாமாடா திருட்டு பயிலுக்கு மரியாதை வர வெள்ளையஞ்சிலும் அங்க இருந்து வர்றீங்களா? அங்க கிளம்பிருக்கீங்களாடா? ஏமாத்தி வாங்கிட்டு போலான்ட்டு காசு போட்ட பாரு. இங்க போய் காசு போட்ட போங்க. அங்க சவுண்ட் தானே, அங்க போய் பாருங்க. பழத்துக்குள்ள காசு போட்டு இல்ல. சரி எக்ஸ்ட்ரா வேணா ஒரு 1000. நீ ஒரு குடுங்க இங்க குடுங்க வேணாம், இருக்கிறவங்கள எடுத்துட்டு கிளம்பல. அது இருந்துட்டு போட்டுமா, நாங்க வந்து மெட்ராஸ்ல இருந்து வரோம். ஏய் நீ எங்க இருந்தாலும் வந்துட்டு போ. எனக்கு என்ன? அங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு கேமரா இருக்கு. கேமராவா? அங்க ஒரு கேமரா இருக்கு. நாங்க வந்து யூடியூப் சேனல் காமெடி வீடியோ, இது வந்து ஒரு காமெடி ஷோக்காக பண்ணோம். சொல்றோம் நம்ம யாருங்க யூடியூப் சேனல் இது வந்து ஃபன் வீடியோ மாதிரி பண்ணோம். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வடிவல் காமெடிலாம் வரும்ல, அது ரியாலிட்டியா நடந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வடிவேல் இதோட அம்மா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சும்மா நம்ம மதுரைக்காரங்க எவ்வளவு வீரமா இருக்கிறாங்கன்றத காட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு காமெடி மாதிரி காமெடி ஃபன் வீடியோ. அம்மாவுக்கு கஷ்டப்பட்டாங்க, அம்மா 1000 சேர்த்தே போட்டுருவோம். அவங்க இன்னும் 1000 சேர்த்து போடுறோம். ஆனால் வந்து சொல்கிறேன், நம்ம விட்டதே பெரிய விஷயம் தெரியுமா? கண்ணு முன்னாடி பழத்தை போட்டு நாய் கொதற மாதிரி கொதறி இவன் தாம்மா சொல்லி அனுப்பிச்சு. அவர் தான் ரெடி பண்ணார். நான் பண்ணல, எங்கே போயிருக்கீங்க? டிவியில போடுவீங்களா? டிவி இல்லைம்மா, யூடியூப் சேனல் காமெடி ஃபோன். உங்கள் பையன் என்ன படிக்கிறாங்க? என் பையனா 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. போயிட்டு சொல்லுங்க, யூடியூப் சேனல் நாகை 360 சொல்லுங்க, தெரியும். இது வந்து நீங்கள் இப்போ பார்க்கறது கஷ்டமா தெரியும், வீடியோல பாருங்க. அப்படியே சிரிச்சு கிடப்பீங்க. என்னடா நம்மளோட இந்த மாதிரி உங்களோட ரியாக்ஷன்லாம் பார்த்து நிச்சுக்க. ஹாய் காட்டுமா, ஹாய் காட்டு. அம்மா வந்து நம்மளுக்கு பழம் ஒரு 4 கிலோ பழம் ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.